வெல்கம் டு ஜேபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், டேலி ப்ரைம் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா பார்த்துருக்கோம். அதில் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், சேல்ஸ் என்ட்ரி பார்த்துருப்போம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், பேமெண்ட் வவுச்சர் எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். பேமெண்ட் வவுச்சர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் கம்பெனியோ இல்லை என் கடைக்கோ தேவையான பொருளை என்ன பண்ணியிருப்பேன், நிறைய பேர்கிட்ட கடனை வாங்கியிருப்பேன். அந்த கடன் வாங்கின பொருள் நம்ம திருப்பி தரணுமா தரக்கூடாதா, தரணும். அந்த தரத்தை எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் ஏன்ட்டேருந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, கஸ்டமர்ஸ் பொருள் வாங்கிட்டு போயிருப்பாங்க, கடனை வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த கடன் வாங்கின பொருள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறது இருந்தால் அது எப்படி பண்ணுறாங்கன்றதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், வவுச்சர் இருக்குங்களா, வவுச்சருக்கு என்ன இருக்குது, டே புக். இதுவரையும் நம்ம என்னென்ன சம்ஸ்லாம் போட்டிருக்கோம் அப்படின்றது நம்ம திருப்பி என்ன பண்ண போகிறோம், ரீசெக் பண்ண போகிறோம். ஜஸ்ட் என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது போல் காட்டும். அதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ என் கம்பெனி பேரில் என்ன பண்ணியிருக்கேன், 2 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பேங்க்கில் என்ன பண்ணியிருக்கேன், 50,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன். கான்ட்ராவில் ரிசிப்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் என்ன பண்ணியிருக்கேன், ராஜா ட்ரேடர்ஸ் என்பவர்கிட்ட என்ன பண்ணியிருக்கேன், 1 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கேன். கேஷ் கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன், 25,000 நான் பொருள் வாங்கியிருக்கேன். அதே போல் என்கிட்டருந்து என்ன பண்ணுறாங்க, குமாரன் போடுத்தூர் என்ன பண்ணியிருக்காரு, 1.5 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு போயிருக்காரு. அதே போல் குமார் என்பவர் என்ன பண்ணியிருக்காரு, திருப்பி 50,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு போயிருக்காரு. சேம் அதே போல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ராஜா ட்ரேடர்ஸ் என்பவர்கிட்ட நம்ம பொருள் வாங்கின 5,000 ரூபாய் பொருள் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், குமார் என்பவர் என்ன பண்ணியிருக்காரு, 5,000 ரூபாய் பொருள் நம்மள்ட்ட ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சேல்ஸும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், யாருக்கெல்லாம் நம்ம அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், வவுச்சர் உள்ள போகிறோம். எப்பயும் போல் வவுச்சரில் போய் என்ட்ரு அடிச்சுன்னா இது போல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன இருக்குது, இங்கே பேமெண்ட்டுன்னு இருக்குங்களா, எஃப்ஐ பேமெண்ட்டுன்னு இருக்குது. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், கான்ட்ரானா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பேங்க்கு டெபாசிட், பேங்க் டெபாசிட்மா ட்ரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணணும். F6 ரிசிப்ட்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். F8னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருக்கோம். F9னா நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். F7 ஜேர்னலில் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம பார்த்தீங்கன்னா குடோன் ஸ்டாக்கு ரிட்டர்ன் இது போல் பண்ணுறது. இப்போ நம்ம பார்க்காத ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ பேமெண்ட். இப்போ எஃப்ஐ பேமெண்ட்டில் போய் நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இது போல் வந்துடுச்சிங்களா, பேமெண்ட் நம்பர் 1. பேமெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சிங்க, கம்பெனி காசுலேருந்து நீங்கள் ₹1 எடுத்து செலவு பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கணும், எஃப்ஐ பேமெண்ட் வந்துடும். அப்போ பேமெண்ட்னா என்ன, நான் யாருக்குன்னா கடன் தரணும். அதே போல் நான் என்ன பண்ணுறேன், ரெண்ட்டு, இபி பில்லு, டெலிஃபோன் பில்லு, இது போல் எக்ஸெட்ரா நம்ம என்னெல்லாம் செலவு பண்ணுறோமோ அது எல்லாமே கொண்டு வரதுக்கு பேர் தான் என்னது, பேமெண்ட். அப்போ எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில் எல்லாமே என்ன பண்ணணும், இது உள்ளே தான் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ராஜா ட்ரேடர்ஸ் கொடுக்குறேன். இப்போ இவர்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பொருள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எப்படி வாங்கியிருக்கோம்னா கடனாக வாங்கியிருக்கோம். அது ஜஸ்ட்டு என்ட்ரு அடித்தாலே நியூ ரெஃபரன்ஸுன்ற வருதுங்களா, இதில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிச்சிட்டே வரோம். நம்ம என்ட்ரு அடிச்சிட்டே வந்தீங்கனால நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், பேலன்ஸ் எதனா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கும், இங்கே காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜா ட்ரேடர்ஸ்ன்றது காட்டுதுங்களா, 95,000 காட்டுது. ஓகேங்களா, 95,000 நான் தரணும். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 75,000 நம்ம என்ன பண்ணுறோம், ராஜா ட்ரேடர்ஸ்க்கு தரப்போகிறோம். என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடித்து எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுக்குறோம். கொடுத்தோன்னே நல்லா பாருங்கள், இப்போ ராஜா ட்ரேடர்ஸ் என்பது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 லட்ச ரூபா பொருள் கடனாக வாங்கியிருக்கோம். அதில் 5,000 ரூபா பொருள் என்ன பண்ணிட்டோம், ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்போ எவ்வளோ தரணும், ஒன்று நான் 95,000 ரூபா தரணும். அதில் என்ன பண்ணுறேன், அவருக்கு நான் என்ன பண்ணுறேன், எவ்வளோ தரேன், 75,000 ரூபா நான் தரப்போகிறேன். 75,000 ரூபா நான் என்ன பண்ணுறேன், அவருக்கு செக் போட்டு தரேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக பேங்க்குன்னு கொடுக்குறேன். இங்கே நீங்கள் செக்குன்னு கொடுக்கலாம், அல்லது என்ன பண்ணிக்கலாம், எஸ்பிஐன்னு கொடுக்கலாம். அது கொடுத்து என்ட்ரு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 75,000 வந்துடும், என்ட்ரி ஆகிடும். ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா நல்லா பார்த்துங்க. இப்போ நான் என்ட்ரு அடிக்கும்போது என்ன இருக்குது, இங்கே எஸ்பிஐ கீழே என்ன இருக்குது, 25,000 ரூபா ரெட் கலரில் காட்டுது. ஓகேங்களா? அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டேலி பொறுத்த வரையும் ரெட் கலரில் காட்டுச்சுன்னா நம்மள்ட்ட பேமெண்ட் இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோம், 50,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் செக் எவ்வளோ தரேன், நான் 75,000 தரேன். மீதி 25,000 ரூபா பேங்க்கில் கேஷ் இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு என்ன காட்டுதுன்னா ரெட் கலரில் காட்டுது. ஓகேங்களா? ஏன் ரெட் கலரில் காட்டுது சார், அப்போ எப்படி சார் நம்ம கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பிஸ்னஸ் பீப்புளும் இன்றைக்கி டேட் போட்டு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, செக்கு தர போகிறது கிடையாது. 10 தேதி 15 தேதி இல்லை 1 மாதம் தேதி தான் தருவாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அவங்க அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேங்க்கில் காசு போடும்போது இந்த ரெட் கலர்ன்றது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா இது போல் கேட்கும். நம்ம செக்கு தரம் பார்த்தீங்களா, அதான் செக்குன்னு காட்டுது. அதில் கொடுத்துட்டு செக்கோட நம்பர் என்னவோ அதை நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், அதில் போய்ட்டு என்ட்ரி பண்ணிக்க வேண்டியதான். செக் புக்கோட நம்பர்ஸ், நம்மளுக்கு என்ன செக் போடுறோமோ பேங்க்கில் அந்த நம்பர் என்ட்ரி பண்ணிக்க வேண்டியதான். என்ட்ரு அடிச்சு என்ன பண்ணிக்க வேண்டியதான், ஜஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நான் யாருக்கு காசு தரணுமோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன், செக்காக கொடுத்துட்டேன். இப்போ அதே போல் என்ன பண்ணியிருக்காங்க, என்கிட்டருந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, பொருளுக்கு வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஐ மீன் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கடனை வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த கடன் வாங்கின பொருள் நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக என்கிட்ட கொடுப்பாங்கல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நேராக போய் என்ன பண்ணுறோம், F6 ரிசிப்ட் உள்ள போகிறோம்.
F6 ரிசிப்ட்டில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு தேவையான பொருள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தேவைன்னா நம்மள்ட்ட வந்து தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த வாங்கிட்டு போன பொருள் என்ன பண்ணியிருப்பாங்க, கடனாக வாங்கிட்டு போயிருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, காசு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அப்போ நம்மள்ட்ட இருந்து யார் பொருள் வாங்கிட்டு போயிருக்கா, குமார் என்பவர் வாங்கிட்டு போயிருக்கார். ஓகேங்களா, அந்த குமார் என்ட்ரு அடிச்சனால இங்கே நியூ ரெஃபரன்ஸ்ன்றதுல அப்படியே என்ட்ரு அடிச்சு வேண்டியது தான். இப்போ குமார் என்பவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி 1,50,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு போயிருக்காரு. காசு கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 50,000 பொருள் வாங்கிட்டு போயிருக்காரு. 5,000 ரூபாய் பொருள் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், 1,25,000 நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, கேஷாக தர்றார், செக்காக தர்றார். என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சு என்ன பண்ணுறோம், எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுக்குறோம். கொடுத்தோம், நீங்கள் நல்லா பாருங்கள், மீதி எவ்வளோ கட்டுது, 70,000 ரூபாய் கட்டுது. ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சுட்டு இங்கே போய் நம்ம என்ன பண்ணிட்டு அதே போல் நம்மளுக்கு அவங்க செக்காக தராங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எஸ்பிஐன்னு கொடுக்குறேன். கொடுத்தேன்னா இப்போ இங்கே என்ன இருக்குது, 1,50,000 ரூபாய் இருக்கா, 1,25,000 ரூபாய் வருது. சாரி, இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, கரண்ட் பேலன்ஸில் எவ்வளோ கட்டுது, எஸ்பிஐயில் 1 lakh கட்டுது. ஸோ ஆனால் என்ன வரணும், இங்கே 1,25,000 ரூபாய் ஆனால் 1 lakh மட்டும் தான் இங்கே கட்டுது. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ரெட் கலரில் நம்மளுக்கு என்ன இருக்குது, 25,000 ரூபாய் கிடச்சி பார்த்தீங்களா, அந்த காசு போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, அந்த 25,000 ரூபாய் மைனஸ் ஆகிடுச்சு, எடுத்துக்கிச்சு. மீதி இப்போ நம்மள்ட்ட பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, 1 lakh இருக்குதா காட்டுது. ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்க வேண்டியது தான். எப்பயும் போல் செக்கு அப்படின்னு வரும். இந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான், செக் புக்கோட நம்பர்ஸ் செக்கோட நம்பர் அடிச்சுட்டு என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான், ஜஸ்ட்டு சேவ் பண்ணால் போதும். ஓகேங்களா, சேவ் ஆகிடுச்சிங்களா. இப்போ நம்ம எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான், டே புக் வவுச்சர் கீழே என்ன இருக்குது, டே புக். அதில் போய் என்ட்ரு அடிச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போட்டிருக்க சம்ஸ் தெரியுதான் பாருங்கள். இங்கே பாருங்கள் காட்டுதான், ராஜா ட்ரேடர்ஸ் பேமெண்ட்டு எவ்வளோ, 75,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். அதே போல் என்ன இருக்கீங்க, ரிசிப்ட்டு குமார் என்பவர்கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு காசு கொடுத்துருக்கோம். எவ்வளோ, 1,25,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு நம்ம யாருக்கெல்லாம் காசு தரணுமோ, நம்ம யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கோமோ அது எப்படி நம்ம போடலான்னு பார்த்துருக்கோம். அதே போல் நம்மள்ட்டேருந்து கடன் வாங்கினவங்க எப்படி நம்ம என்ட்ரி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி அண்டு சேல்ஸ் என்ட்ரி முடிச்சாச்சு. அதே போல் என்ன பண்ணுறோம், பேமெண்ட் என்ட்ரி முடிச்சாச்சு. ஓகேங்களா, ஒன்று பெண்டிங் இருக்கிறது வந்து எக்ஸ்பென்ஸ் நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லிங்க் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே தெரிவிங்க. தேங்க்யூ.